சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சோம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா தேவராஜன் மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெளிநாட்டுல இருந்தாலும் நம்ம உலக லெவல்ல நம்ம சேனலை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியாக மேடம் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலா வந்து கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி வந்து நாங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். டிவைன் எனர்ஜிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க வந்து டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தைப்பூசம். இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எனர்ஜி ஹீலிங் பத்தி பேசுற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். என்னை உருவாக்குன என்னோட பெற்றோர்கள், என்னோட தந்தை தாய், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என்னோட எல்லா குருமார்களுக்கும் இந்த நிமிஷத்துல என்னோட நன்றிகள் அண்ட் வணக்கம். நான் சங்கீதா தேவராஜன். சின்ன வயசுல இருந்து ஒரு ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கிற ஒரு ஃபேமிலியில பிறந்ததுனாலயோ என்னவோ நிறைய குருமார்கள், யோகிகள், சித்தர்கள், நிறைய பேத்த பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், ரொம்பவும் அழகான ஒரு லைஃப். இந்த லைஃப்ல வந்துட்டு இந்த சினிமால எல்லாம் வருமே, ரொம்ப நல்ல ஒரு லைஃப் போயிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு மிஸ்டேக்னால என்னோட லைஃபே வந்து அப்படியே தலைகீழ திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வரி, அந்த ஸ்டோரி எல்லாம் நான் சொல்ல போறது இல்ல. இனிமே நீங்க வீல் சேர்ல தான் இருக்க போறீங்க, உங்களால நடக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. அப்போ லைஃப் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி க்ளோஸ் ஆகுறது மாதிரி தோணுச்சு. இனிமே என்ன பண்ண போறோம், எப்படி லைஃப் லீட் பண்ண போறோம், ஒரு இனம் புரியாத ஒரு பயம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து திடீர்னு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு கேஷுவலா நாங்க பேசிட்டு இருக்கோம், சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ரேக்கிய பத்தி எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி விடுறாங்க. அப்ப நான் சொல்றேன், ஆமால இப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ரேக்கி படிச்சிருக்கேன், ஆனா ஃபார் சம் ரீசன் அதை வந்து நம்ம யூஸே பண்ணல. இப்ப மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிற ஒரு தயக்கமும் என் மனசுல அப்போ அந்த செகண்ட்ல வந்து இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு குரு கிட்ட போய் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தீட்சை வாங்கி கத்துக்கிட்டேன். தீட்சை வாங்கும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் எனக்குள்ள நடந்தது. அது என்ன ஆச்சு, வாட் டிட் ஐ ஃபீல் அந்த மொமெண்ட்ல அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. ஒரு ஹியூஜ் சேஞ்ச் எனக்குள்ள நடந்தது. அப்போ அது என்னன்னு புரியாமையே அது மேல இன்னும் ரொம்ப ஆர்வமா அதை பத்தி நான் தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்தியால மட்டும் இல்ல, நம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே வந்துட்டு 90ஸ்ல ரேக்கிய வந்து கொண்டு போய் யாரெல்லாம் சேர்த்துனாங்க, பாலா, வில்லியம், கேட்லின் மாதிரி இந்த மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் தேடி போய் அவங்க கிட்ட இருந்து ரேக்கி வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த ப்ராசஸ்ல வந்து என்னோட பாடியும் வந்து ரொம்ப அழகா ஹீலும் ஆயிட்டு இருந்தது. என்னால வந்து திருப்பி வந்து நடக்கவும் முடிஞ்சது. இந்த இந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்ல வந்து ஐ வாஸ் இன் அந்த டிப்ரெஷன் இருக்கும்ல, அந்த டிப்ரெஷன்ல இருந்து நான் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது வந்துட்டு என்னோட ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டு
பார்த்தாங்க. நானும் ரொம்ப அழகா வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆனதை ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரேக்கிங்கிற எனர்ஜி மொடாலிட்டி மாதிரி வேற என்னென்ன மொடாலிட்டி, எனர்ஜி ஹீலிங் மெத்தட்ஸ் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி லைக் பிராணிக் ஹீலிங், ஷமானிக் ஹீலிங், லாமசரா, குவானன், ஹோம்காரா ஹலீம், ஹோபோனோபோனோ, இஎஃப்டி, இந்த மீடியம்ஷிப், அப்புறம் சைக்கிக் ஹீலிங், இந்த மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ் படிக்க ஆரம்பிச்சேன். இத படிக்க படிக்க வந்துட்டு ஒரு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ரேக்கி மாதிரி ஒரு ஈஸியஸ்டான மெத்தட், ஆனா வெரி பியூட்டிஃபுல், வெரி எஃபெக்டிவ் மெத்தட் வந்து, சாரி நான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், என் மதர் டங் தமிழ் கிடையாது, அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பட் ஸ்லோவா உங்களால எல்லா கான்செப்டும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த ரேக்கி வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் பெயின், பாடி பெயின் இருந்து, அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growth, அதாவது ஆன்மீகத்துல நம்மளோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு ரேக்கி ரொம்ப பெரிய ஒரு உந்துதலா இருக்கு, ரொம்ப பெரிய ஒரு ஆற்றலாவும் இருக்கு. அப்படிங்கறத ஸ்லோவா போக போக ஹீலிங் ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ண 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 என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து டோட்டலா வேற ஒரு லெவலுக்கு வந்து எலிவேட் ஆகிறத நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட குருமார்களோட வழி நடத்தல் படி சொல்லிக் கொடுக்கவும் நான் ஆரம்பிச்சேன். இப்போ இந்த மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா, பட் ஆனா அந்த மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் தான் பல வியாதிகளுக்கான காரணம். ஆக்சுவலி நம்ம உடம்புல ஒண்ணுமே இல்லைனாலும் நம்மளே வந்து உருவாக்கிக்கிறோம். அந்த ஸ்டேட்ல தான் இப்போ வந்து முக்காவாசியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கறத வந்து நான் ஸ்லோவா எல்லாத்தையும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ரேக்கி ரேக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. ரேக்கினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சான்ஸ்கிரிட் வேர்டு ராமா இல்லையா, ராமா அதுல வந்து எப்படி ரா அப்படின்னா யூனிவர்சல் பவர், மா அப்படின்னா இந்த சின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ரேக்கி அப்படின்னா ரே அப்படின்னா இந்த யூனிவர்சல் பவர், ஹீ அப்படின்னா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. ஜாப்பனீஸ் ஆர்ட் இது, இட்ஸ் ஜஸ்ட் வெரி சிம்பிள் ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங் ஆர்ட். இந்த ஜாப்பனீஸ்ல ரேக்கி அந்த கீ அந்த எனர்ஜி வந்துட்டு அவங்க ஒரு 32 டைப் ஆஃப் எனர்ஜியா பிரிக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியால நம்ம வந்து அது ரொம்ப ஈஸியா 5 எனர்ஜிஸா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ நமக்கு எல்லாம் தெரியும், பஞ்சபிராணா சார் நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த முத்ராஸ் எல்லாம் படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, நம்ம கையில எல்லா எனர்ஜிஸும் இருக்கு. அந்த பஞ்சபிராணாஸை நம்ம வந்து பேலன்ஸ் பண்றது மூலியமா நம்ம உடம்புல இருக்கிற இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னால நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பஞ்சபிராணாஸ் வந்துட்டு பஞ்சபூதங்கள்னால 5 எலிமெண்ட்ஸ், அந்த பஞ்சபூதங்கள்னால ஆனது இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ். நம்ம உடம்பு அந்த 5 எலிமெண்ட்ஸை இயக்கக்கூடிய 5 பிராணாஸ்னால ஆனது, அதோட சாராம்சத்தினாலதான் ஆனது. ஸோ இத வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்றது மூலியமா, இந்த 5 பிராணாஸை நம்ம ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றது மூலியமா நம்ம பாடியில இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நம்மளால ஈஸியா கிளியர் பண்ணிக்க முடியும். இந்த இட் இஸ் ஜஸ்ட் அ வைப்ரேஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்லயே வந்துட்டு லாஸ்ட் எனர்ஜியை வந்துட்டு நம்மளால பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த எனர்ஜி ஹீலிங் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் மூலியமா நடக்குது. யூனிவர்சல் எனர்ஜி இப்படி மேல இருந்து கீழே வந்து
சக்ராஸ் மூலியமா இறங்கி நம்ம ஹேண்ட்ஸ் மூலியமா வெளிய போகுது. சரிங்களா? இது அப்படிதான் வந்து அப்படி போற எனர்ஜி நம்மளோட பாடியில எந்தெந்த எனர்ஜி நம்ம வந்து லூஸ் பண்ணிருக்கோமோ அதை வந்து திருப்பி நம்ம ரீகெயின் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை பாத்தீங்கன்னா, இது நம்ம பாடி, இது நம்ம ஆரான்னு வச்சுக்கோங்க. நம்ம பாடியை சுத்தி ஒரு ஆரா நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் ஒரு ஆரா இருக்கு. அது வந்து 7 லெவல்ல இருக்கு. சரிங்களா? இந்த 7 லெவல்ல இருக்கிற ஆரா பாருங்க, 7 லெவல்ல இருக்கிற ஆரா இது வந்துட்டு பிசிக்கல் பாடி, ஆர்த்திக் பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு 7 இதா பிரிக்கிறாங்க. இந்த 7 இருக்கிற லெவல்ல இருக்கிற அந்த ஆரா வந்து நம்மளோட தாட்ஸ். இப்ப நம்ம கோவப்படுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், ஒவ்வொரு லைஃப் இன்சிடென்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அது பொறுத்து நம்மளோட ஆரா வந்து இட் வில் கெட் டிப்ளியேட் ஆகுது, டேமேஜ் ஆகவும் ஆரம்பிக்குது. இப்படி அந்த டேமேஜ் ஆக 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 என்ன ஆகுதுன்னா, அந்த ஆரால வந்து ஓட்ட விழ ஆரம்பிக்குது, பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஸ்பேஸ் பிரேக் ஆக ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளோட இந்த பிசிக்கல் பாடி என்ன ஆகுது அப்படின்னா வீக் ஆக ஆரம்பிக்குது. அதனால நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய தேவையில்லாத மாற்றங்கள் மூலியமா நமக்கு வந்து உடம்பு முடியாம போகுது. இதுதான் சிம்பிள் ஃபார்ம். சரிங்களா? இப்போ இந்த கிரில்லியன் போட்டோகிராஃபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிரில்லியன் போட்டோகிராஃபி மூலியமா இந்த எனர்ஜியை வந்து இந்த ஆரா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் பார்பரா ஃபிஷருங்கிறவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரில்லியன் போட்டோகிராஃபி மூலியமா ஒரு ஹீலர், அதாவது ஒரு எனர்ஜி ஹீலர், அவரு வந்து ரேக்கி பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட எனர்ஜி எப்படி இருந்தது, அவங்களோட கையில அவங்க எனர்ஜி எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், ரேக்கி எனர்ஜி அவங்க கொடுக்கும்போது அந்த எனர்ஜி வந்து அவங்க கையில எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கிரில்லியன் போட்டோகிராஃபி மூலியமா அவங்க எடுத்திருக்காங்க. இதை நீங்க ஆன்லைன்ல பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹீலர் ஹீலிங் கொடுக்கும்போது அவங்க கையில இருந்த எனர்ஜி லெவல்ஸ். சரிங்களா? இது வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க இது பண்ணா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து he meets with a very big accident. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து நியர் டெத் ஆக்சிடென்ட்ல வந்து ஒருத்தர் மீட் பண்றாரு. ஃபுல் கான்சியஸ் இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அப்போ வந்து அவரோட, உங்களுக்கு பிக்சர் கிளியரா இருக்குமா தெரியல, அப்போ வந்து அவரோட ஆரா தெரியுதுங்களா? எப்படி சூப்பர். கண்ணாடி பீஸ் வந்து எப்படி உடைஞ்சதுக்கு பாருங்க, உடைஞ்ச மாதிரி எப்படி ஆரா இருக்கு பாருங்க. இப்ப இந்த ஆரா அவங்க ஹீலிங் கொடுக்க 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 இப்படி ஃபார்ம் ஆகுது. 2 monthsல இந்த ஆரா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. யூ கேன் see ஆரா ஃபார்ம் ஆகுறது. சோ அந்த ஹீலிங் மூலியமா ஒருத்தரோட பாடி எப்படி ரிகவர் ஆகுது அப்படிங்கறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ரேக்கி இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா, என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பையங்கன்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் தான், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்மளோட சும்மா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இது நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆராய்ச்சியா பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 20 பேஷண்ட்ஸ் எடுக்கிறாங்க. 20 பேஷண்ட்ஸுக்கு நாங்க ரேக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு ரேக்கி கொடுக்கல. நாங்க ரேக்கி கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. டெய்லி அவங்களும் போய் உட்காந்துட்டு வருவாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து ரேக்கி கொடுக்கல. இன்னொரு 20 பேஷண்ட்ஸுக்கு உண்மையாலுமே ரேக்கி கொடுத்துருக்காங்க.
சோ இப்ப இவங்க 2 பேர்த்தோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ரேக்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க உடம்புல சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கும்போது பெருசா எந்த சேஞ்சஸுமே அவங்க பாடியில இல்ல. ஆனா ரேக்கி ஆக்சுவலா எடுத்தவங்க பாடியில ஹியூஜ் சேஞ்ச். அவங்களோட ஆரிக் இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் பிசிக்கலாவும் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபிட்டா மாறிட்டு வர்றதையும் அவங்க வந்து பார்த்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ரெக்கார்டட் எவ்ரிவேர். அதுக்கப்புறம் இந்த இந்த டெக்னிக் வந்து ரேக்கி எங்க இருந்து வந்தது, எப்படி நம்ம கிட்ட வந்து இந்த எனர்ஜி வந்தது அப்படின்னா இந்தியால தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. இத பத்தின ஹீலிங் பத்தின ரேக்கிங்கிறது ஜஸ்ட் அ ஜாப்பனீஸ் நேம். ஒரு ஜப்பான்காரர் வந்து கொடுத்த பேரு, அவ்வளவுதான், டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த பேரு. இந்தியால வந்துட்டு அதர்வன வேதால ஹீலிங் பத்தி ரொம்ப கிளியரா எழுதியிருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா ஒரு பீரியட்ல நிறைய ரிலிஜன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வருது. வேற ஆட்கள் வந்து நம்மள இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வைட் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா நிறைய மதத்தினர் நம்ம நாட்டுக்குள்ள வரவும் நம்மளோட சில வழக்கங்கள் சில பழக்கங்கள் எல்லாம் அப்படியே மூடி வைக்கப்படுது, மறைச்சு வைக்கவும் படுது. அப்படி சில இது வந்துட்டு ரொம்ப சீக்ரெட் அண்ட் சீக்ரெட்டா வைக்கப்பட்டதுல இந்த சிஸ்டமும் கூட இதுவும் வந்து அப்படியே நமக்கு அப்படியே ஹைட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா 1800s டாக்டர் ஹுசுவி அப்படிங்கிறவர் வந்து இதை ரீடிஸ்கவர் பண்றாரு. அவரு வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் ஜப்பான்ல. அவர் என்ன பண்ண, ஆனா வந்து ஜப்பான்ல அந்த டைம்ல வந்துட்டு நம்ம நாட்டுல எப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு எல்லாம் மாத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஜப்பான்லயும் எல்லாத்தையும் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எல்லாத்தையும் வந்து மதமாற்றம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி மதமாற்றம் பண்ணப்பட்ட ஒருத்தர் தான் டாக்டர் ஹுசுவி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, ஜீசஸ் பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அதாவது பைபிள் பத்தி டீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து எல்லா ஏஜ்லயும் இந்த துடுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. எடுக்கு மடக்கா கேள்வி கேட்டுட்டு ப்ரூவ் பண்ணாதான் நாங்க நம்புவோங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காலத்துலயும் இருந்திருக்காங்க. அப்போ அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஹீலிங் பண்ண தெரியுமா அப்படின்னு. அப்போ ஹுசுவி வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீசஸ் வந்து ஹீலிங் பண்றாரு அண்ட் ஆல்சோ ஜீசஸ் மென்ஷன் பண்றாரு என்ன மாதிரி உங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களால நீங்க ஹீலிங் பண்ண முடியலன்னா நாங்க எப்படி நம்புறது ஹீலிங் பண்ண முடியும்னு? ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங்கிறதே இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சோ இந்த மாதிரி இவங்க 2 பேத்துக்கு உள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன்னால டாக்டர் ஹுசுவிக்கு வந்துட்டு ரொம்ப அவர் வந்து அத பர்சனலா எடுத்துடுறாரு. பர்சனலா எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்குள்ள வரவே அவரு வந்துட்டு அதை தேடி போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தியாலஜி தானே, அவர் வந்து பைபிள் பத்தி தானே சொல்லி தராரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா யுஎஸ் போய் அந்த தியாலஜில வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங் பத்தி இருக்கா அப்படின்னு எல்லாம் தேடுறாரு. அவருக்கு வந்து அங்க எதுவுமே கிடைக்கிறது இல்ல. சைனாக்கு போய் தேடுறாரு. சைனாலயும் வந்துட்டு அவருக்கு வந்து அது பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவரால தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் சைனால இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் பிளேஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. சரி, அப்ப இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வரும்போது வந்து ஒருத்தர் மீட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வரேன், இத வந்து எங்க போய் கத்துக்கலாம் அப்படின்னு போய் அவர் கேட்க போக அங்க இருந்தவர் வந்து ஆஸ் யூஷுவல் போய நாங்க வந்து ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை எப்படி போய் சேர்றதுங்கிறத தான் நாங்க வந்து பாப்போம். உன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த ஹீலிங் எல்லாம் நாங்கெல்லாம் அதை பத்தி எல்லாம் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப இவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே இந்தியாலயும் அப்படின்னு சொல்ல போக கரெக்டா வந்து அப்போ வந்து ஒரு பெரியவர் இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து டிபெட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இவரு டிபெட்டுக்கு போறாரு.
திபெட்டுக்கு போகும்போது அங்க வந்து திபெட்டியன் சூத்ராஸ்ல ஹீலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அவர் வந்துட்டு சான்ஸ்கிரிட், அதுக்காக சான்ஸ்கிரிட் படிச்சு சான்ஸ்கிரிட்ல இருந்து மொழிமாற்றம் பண்ணி, அதாவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜஸ்ல மொழிமாற்றம் பண்ணியிருக்காரு. அந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜஸ்லயும் நிறைய எழுத்துக்கள் இல்லாததுனால சைனீஸ்லயும் ஜாப்பனீஸ்லயும் அவர் வந்து மொழிமாற்றம் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த அப்பவும் அவருக்கு வந்து தியரிட்டிக்கலா தான் எல்லாம் கிடைச்சிருந்தது. அந்த தியரி நாலேஜ் வச்சு அவரால் ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங் பண்ண முடியல. அதுக்காக அவர் மவுண்ட் கோர்மாக்கு போய், மவுண்ட் கொரியாமான்னு ஜப்பான்ல வந்து ஒரு மலை இருக்கு, அங்க போய் 21 நாள் அவர் வந்து தவம் இருக்கிறாரு. அந்த 21 நாள் தவம் இருந்ததுக்கு அப்புறம் 21வது நாள் வானத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வருது. வந்து அவரோட நெத்தி பொட்டுல அடிக்குது. அந்த நெத்தி பொட்டுல அடிச்சதுல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் செத்து போயிட்டணும் அப்படின்னு அவர் நினைக்க, கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ் ஸ்டேட்ல போய் ஒரு கிட்டத்தட்ட 4-5 ஹவர்ஸ் அவர் வந்து அவரை சுயநினைவு இல்லாம இருக்கும்போது அவருக்கு வந்து பல விஷயங்கள் தெரிய வருது, பல சிம்பிள்ஸும் அவருக்கு தெரியுது. சோ அந்த சிம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம்பிள்ஸ் ரேக்கில. அத வந்து அவர் வந்து அட்டூன்மெண்டா மாத்துறாரு. அதை எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறத இது பண்றாரு. அது வந்து ஒரு சீக்ரெட் அண்ட் சீக்ரெட் மெத்தடா வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. சோ இப்ப அந்த வழி வந்ததுதான் இப்ப வந்து ரேக்கி. இப்போ படிப்படியா இட் கோஸ் பாஸ்ட். ஒரு டீச்சர் கிட்ட இருந்து இன்னொரு டீச்சர், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து, அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து, இப்படி வந்து வழி வழியா அது வந்து பாஸ் ஆயிட்டு வருது ரேக்கி. ஓகே, சோ இப்ப ரேக்கி வந்து படிக்கிறதுனால என்ன யூஸ்? இந்த எனர்ஜி ஹீலிங் படிக்கிறதுனால என்ன யூஸ்? நமக்குதான் யூனோ எல்லா மெடிசின்ஸ் இருக்கு, டெக்னாலஜிஸ் எல்லாம் இவ்வளோ அழகா வளர்ந்துருக்கு. அப்போ ரேக்கி நம்ம எதுக்காக படிக்கணும்? இந்த மாதிரி எனர்ஜி ரேக்கின்ட்டு இல்லை, எனர்ஜி ஹீலிங் எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, நிறைய ரிசர்ச்சஸ் இருக்கு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்ல ஒரு செடி எடுத்துக்கோங்க. ஒரு செடி எடுக்கிறோம், அந்த செடியை வந்து நல்லா அந்த செடி வளரணுங்கிறதுக்காக நம்ம நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் இது பண்றோம். அந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால நமக்கு விளைச்சல் வந்து அதிகமா கிடைக்குதுங்கிறதுனால நம்ம யூஸ் பண்றோம். அதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, பாக்குறோம். செடிக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, அந்த செடினால ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்னென்ன பாதிப்புங்கிறதும் நம்ம பாக்குறோம் இல்லையா. நீங்க வந்து நிறைய படிச்சிருக்கலாம், கிரேப் பிளக் பண்றாங்க இல்லையா, கிரேப்ஸ் பிளக் பண்ற விவசாயிங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்துனாலேயே செத்து இருக்காங்கிற நியூஸ் கூட நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹியூமன் பாடிக்குள்ள வந்துட்டு நம்ம சாப்பிட்ற மெடிசின்ஸ் தோ நம்மள வந்து உடம்ப நல்லாகிறதுக்கு உதவி செஞ்சாலும் அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே மெதுவா மாத்த ஆரம்பிக்குது. அதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம பாடிக்குள்ள நம்ம எப்படி நம்ம ஃபார்ம் ஆயிருக்கோமோ அந்த 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 ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மாத்த ஆரம்பிக்கிறோம். நம்ம வீக் தான் ஆகுறத தவிர்த்து அதனால நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகுறது இல்லை. சோ இந்த மாதிரி ஹீலிங் பண்றது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, we tried இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்மளோட உடம்ப எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம, எந்தவித பாதிப்பும் இல்லாம நம்ம உடம்ப நம்மளே சரி பண்ணிக்க முடியுது, just with the help of our hands. And okay fine, இப்போ இத்தனை ஹீலிங் மொடாலிட்டிஸ் இருக்கு, how is Reiki different அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லா மொடாலிட்டிஸ் விட ரேக்கில வந்து they have given symbols. இந்த சிம்பிள்ஸ் வந்து ஒரு அட்டூன்மெண்ட் மூலியமா, தீட்சை மூலியமா மட்டும்தான் அதை நீங்க வந்து வாங்க முடியும். அந்த தீட்சை ஒன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து ஹீலிங் பண்ண முடியும். எந்த கலையை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த கலையை வந்து நம்மளால பண்ண முடியும் இல்லையா. ஒரு டிரா பண்ணணும்னாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. ஆனா ரேக்கி வந்து ஒரு குரு கிட்ட இருந்து நீங்க தீட்சை வாங்கிட்டா, தீட்சை வாங்கின அடுத்த நிமிஷமே நீங்க வந்து இன்னொருத்தரை ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த ஸ்ட்ரென்த்
உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து யூ வில் பிகம் அ சேனல். உங்களோட சேனல் அவங்க ஓபன் பண்ணி விட்டோன்னு யூ பிகம் அ சேனல். அந்த எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணி, நீங்க ரிசீவ் பண்ண எனர்ஜிய யூ கேன் பாஸ் இட் ஆன். சரிங்களா? இப்ப இந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்கு, எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் மீ, உங்க கைய வந்து இப்படி நல்லா சூடு பருக்க தேய்ச்சுக்கோங்க. பண்றீங்களா? பண்ணுங்க. சோ நல்லா சூடு பருக்க தேய்ச்சுக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி உங்க கை இப்படி ஸ்லோவா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துவாங்க. இப்படி பண்ணும்போது உங்க கைக்கு நடுவுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி உங்களால சென்ஸ் பண்ண முடியும். சென்ஸ் பண்றீங்களா? சென்ஸ் பண்ணலான்னு நீங்க வந்து திருப்பி பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால சென்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது இது இந்த உலகத்துல பிறந்தா எல்லாத்தாலையும் சென்ஸ் பண்ண முடியும். இப்படி நீங்க சென்ஸ் பண்றீங்க இல்லையா, இந்த எனர்ஜி ஃபீல்டு, இதுதான் நம்மளோட ஆரிக் ஃபீல்டு. இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிற நிறைய இந்த ரேக்கி கூடவே எனர்ஜி கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களால இந்த எனர்ஜி வந்து பெரிய லெவல்ல ஃபீல் பண்ண முடியும். இந்த அளவுக்கு கை எடுத்தாலும் என்னால எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. பட் ஆனா இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு இந்த அளவுக்கு தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கீப் இட் பிட் க்ளோசர். உங்களால ரொம்ப தள்ளி வச்சு ஃபீல் பண்ண முடியலன்னா கொஞ்சம் க்ளோசரா வச்சு ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த எனர்ஜி இப்ப என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னா, கை இப்படியே வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு மேல இருந்து சூரியன்ல இருந்து ஒரு அழகான ரேஸ் வந்து உங்க தலைக்கு உள்ள போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ரேஸ் உங்க தலைக்குள்ள நல்ல பிரைட் லைட் உங்க தலைக்குள்ள போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தலைக்குள்ள போற அந்த லைட் அப்படியே கீழே இறங்கி உங்க 2 கைகள் வழியா அப்படியே அது கைக்கு நடுவுல 2 கைக்கு நடுவுல அப்படியே அது வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த 2 கைக்கு நடுவுல ஒரு பந்து மாதிரி அத நீங்க உருட்டிக்கோங்க. அந்த லைட்ட ஒரு பந்து மாதிரி நீங்களே ஒரு பந்து ஷேப்ல உருட்டிக்கோங்க. உங்க கைய மெதுவா மூவ் பண்ணி. சிலருக்கு கை நல்லா வார்ம் ஆகி ஹீட் ஆகுறது ஃபீல் பண்ண முடியும். சிலருக்கு கைக்கு நடுவுல பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் புல் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். அந்த லைட் வந்து அப்படியே ஒரு பவுன்ஸ் பண்ற மாதிரி உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க இப்போ அந்த பால் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பாடியில ஏதாவது பார்ட்ல தேவை, எனர்ஜி தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாடிக்கு அப்படியே உங்க கையை எடுத்துட்டு வந்து வச்சிடுங்க. இல்ல உங்களோட ஹார்ட் சக்கரால வச்சிடுங்க. சோ இப்படிதான் நீங்க, இதுதான் வந்து அந்த எனர்ஜி ஃபீல்ட், அந்த ஆரிக் ஃபீல்ட நீங்க இப்ப ஃபீல் பண்ணீங்க. இதே வந்துட்டு ரேக்கி தெரிஞ்சிருக்கிறவங்க ஆர் த எனர்ஜி ஹீலிங்க பத்தி படிச்சிருக்கிறவங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா சிம்பிள்ஸும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்றது மூலியமா அந்த எனர்ஜி வந்து பல மடங்கு ஆம்பிளிஃபை ஆகும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க அந்த சிம்பிளை போட்டு இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நினைச்சு உங்க கைகளை நீங்க இப்படி வச்சீங்கன்னாலே போதும், அந்த பர்டிகுலர் பர்சன் உங்க எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும்.
இப்ப நான் உங்க எனர்ஜி அப்படின்னு நான் சொன்னா உங்களோட எனர்ஜின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்களும் ஒரு சேனல் தான். தட் இஸ் த டிவைன் எனர்ஜி. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுறதுக்கு அந்த ஒரு வயர் மாதிரி. ஓகே, நான் உங்க எனர்ஜின்னு சொன்னா என்னோட எனர்ஜி எல்லாம் போகுது அப்படின்னு நினைச்சிட போறீங்க. ஓகே, சோ நீங்க வந்து ஜஸ்ட் அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த வயர் மாதிரி. சோ அந்த வயர் மூலியமா நீங்க வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகே இப்ப இங்க முன்னாடி நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க இத்தனை பேர் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு நான் அனுப்புனேன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களை வந்து சேர்த்து எங்க வேணா இருக்கலாம். அந்த பர்சன் உலகத்துல எந்த மூலையில வேணா இருக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அட்ரஸ் தான் தெரிஞ்சுக்கணும். அட்ரஸ் தெரிஞ்சாதான் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. யார நீங்க நினைச்சு நீங்க அனுப்புறீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி போய் அவங்கள ஹீல் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய ஆட்டிஸ்டிக் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது, ஹீலிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்களோட ஹேபிட்ஸ் வந்து எங்களால மாத்த முடியுது, குழந்தைங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட வலி எல்லாமே வந்து பயங்கரமா கம்மியா இருக்கிறது அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சுகர், பிபி, தைராய்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் ஹீல் பண்ணியிருக்காங்க. தூக்க மாத்திரை இல்லாம என்னால தூங்கவே முடியாது, 10 வருஷம் 15 வருஷமா நான் தூக்க மாத்திரையோட தான் இருக்கேங்க அப்படின்னு சொல்றவங்க கூட செல்ஃப் ஹீலிங் டெய்லி ரெகுலரா பண்ணி அந்த தூக்க மாத்திரையை சுத்தமா ஸ்டாப் பண்ணவங்க இருக்காங்க. யுஎஸ்ல கிட்டத்தட்ட மோர் தென் 800 ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டாக்டர்ஸ் ரேக்கி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கிரானிக்கல் டிசீசஸ்க்கு கண்டிப்பா நீங்க வந்து ரேக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இங்க யூகேலயும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹீலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபேஷியல் பண்றோம் இல்லையா, அந்த ஃபேஷியல் பண்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி ஃபீல்ட், நம்மளோட ஆரிக் ஃபீல்டுக்கு ரெகுலரா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் ஒரு வித பாதுகாப்பு, நமக்கு நம்மள ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தாவும் அது அமையுது. ஸோ அதனால நிறைய தெரபிஸ்ட் கிட்ட போய் ஹீலிங் வந்து ரெகுலரா போய் ஹீலிங் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ். அப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில நம்ம வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம். ஸ்ட்ரெஸ், எனக்கு இது முடியல. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து ஹாப்பியா இருக்கா, குழந்தைய பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கிடையாது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய லேடிஸ் என்ன ஆயிடுறாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள அது நமக்கு தெரியாது, அந்த பொண்ணும் ஃபீல் பண்ண மாட்டா. ஸோ ஃபார் அஸ் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குழந்தை பிறந்துருச்சு, ஸோ இதுக்கு மேல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நோ, அவங்க பிசிக்கல் சேஞ்சஸ்னால நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ், இத்தனை வேலைக்கு எந்திரிக்கணும், பால் கொடுக்கணும், தூங்குறதுக்கு முடியாது, எந்திரிக்கணும், வீட்டு வேலையை செய்யணும், வேலைக்கு போற பெண்கள் வேலைக்கு போகணும். ஸோ அவங்க அக்யூமுலேட் பண்றாங்க நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். தட் இஸ் வை போஸ்ட் ட்ராமேட்டிக் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. அதனாலதான் அதிகமா கோவப்படுறாங்க. எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியாது, திடீர்னு அழுவாங்க, எதுக்கு அழுவேன்னு எனக்கு தெரியாது, எது பார்த்தாலும் எரிச்சல் வருது, ஏன் எரிச்சல் வருதுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய இது they go through the process. இதுக்கு காரணம் என்னன்னா the depression. It's very easy-ஆ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்தா தூக்கி புடி மருந்து அப்படின்னு நம்ம கொடுத்துடுறோம் இல்லையா. அந்த மருந்து என்னவா இருக்கு, ட்ராங்குலைசர்ஸ் தான், தூக்க மருந்து தான். இந்த தூக்க மருந்து போடு, தூங்கு, உன் ஸ்ட்ரெஸ் சரியாயிடும் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. எதுக்கு 11 years old பொண்ணு
எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, நான் வந்து மருந்து சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு ஒரு குழந்தை வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இந்த டிப்ரெஷனுக்கு மருந்து மாத்திரை போட்டுதான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஹீலிங் மூலியமா, ரேக்கி மூலியமா உங்களால வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி டிப்ரெஷன், பாடியில இருக்கிற பெயின், சாதாரண பெயின் அப்படின்னு நம்ம அம்மாக்கள் எல்லாம் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு வந்து இந்த குதிகால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் இல்லையா? சோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து எப்படி ஹீல் பண்றது அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்ல சும்மா உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து உங்க கையால உங்க பாடிய நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல உங்க கைய வச்சு நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம். அது பண்றது மூலியமா நீங்க வந்து டெய்லி அந்த பெயினை நீங்க தாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண வலிதான், அதுக்கு வந்து நம்ம டெய்லி டாக்டர் கிட்டயும் போக முடியாது, டெய்லி மருந்து போட்டுக்க முடியாது. சோ என்ன பண்ணணும், அந்த வலியை தாங்கிட்டு தான் ஆகணும். ஸோ டெய்லி ரேக்கி ஹீலிங், செல்ஃப் ஹீலிங் பண்றது மூலியமா அடுத்த நாள் காலையில நீங்க எந்திரிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது உங்க பாடி வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா உங்களால எந்திரிக்க முடியும். அட இன்னைக்கு எந்திரிக்கணுமா, வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க வந்து டக்குன்னு எந்திரிச்சு வேலைக்கு போகலாம். ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, யூ நீட் டு ஜஸ்ட் கெட் அட்டூன்மெண்ட். அட்டூன்மெண்ட்னா தீட்சை வாங்கி நீங்க டெய்லி செல்ஃப் ஹீலிங் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட், உங்க பாடிய நீங்க கம்ப்ளீட்டா ஹீல் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? என்ன மாதிரி பல லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க பாடி அவங்களே ஹீல் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் இத்தனை வருஷமா வந்து ரேக்கி இவ்வளோ ஃபேமஸா இருக்கு. ஸோ காஃபி டேஸ்டா இருக்கு, காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த காஃபியை பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நீங்க அந்த காஃபி வாங்கி குடிச்சாதான் உங்களுக்கு அந்த காஃபி நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, டேஸ்டா இருக்கா, டேஸ்ட் இல்லையான்னு தெரியும். திருப்பதிக்கு போனாதான் அந்த திருப்பதியோட அட்மாஸ்பியரும் அந்த பெருமாளோட அந்த வைப்ரன்ஸும் உங்களால ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? வீட்டுல உட்காந்துட்டு பேசிட்டே இருந்தோம்னா அதோட இம்பாக்டோ அதோட வைப்ரேஷனோ நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஹீலிங் பத்தி செல்ஃப் நம்ம பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது எவ்வளோ அற்புதமா வேலை செய்யுது, அதோட வைப்ரன்ஸ் என்ன அப்படிங்கறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஸ்பிரிச்சுவலா, ஆன்மீகத்துல, திஸ் இஸ் நாட் ரிலீஜியன் ரிலேட்டட். என்கிட்ட நிறைய முஸ்லிம் பாகிஸ்தான்ல இருந்து கூட என்கிட்ட படிச்சிருக்காங்க, நிறைய முஸ்லிம்ஸ் படிச்சிருக்காங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ரிலீஜியன் பேஸ்ட். ஆன்மீகத்துல உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத்காக நீங்க ரேக்கிக்குள்ள என்டர் ஆகி நீங்க பிராக்டிஸ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்கா உங்களால அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்தையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அபண்டன்ஸ், அதாவது குட் லக் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த லக் ஃபேக்டர் எல்லாமும் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. நிறைய தட் இஸ் நம்ம எண்ணங்கள் தூய்மை ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற திங்ஸும் நல்லபடியா நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடுது. சோ நம்ம இந்த காரியம் நமக்கு நடக்காது, இது வந்து சரியா நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற காரியம் ஒரு நல்ல ஆற்றல் மூலியமா, ஒரு நல்ல எனர்ஜி ஹீலிங் பண்ணி அந்த செல்ஃப் ஹீலிங் பிராக்டிஸ் பண்ண என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி வைப்ரேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். நம்மளோட தாட் ப்ராசஸ வந்து நம்ம இன்னும் நல்லதாக்குறோம். நம்ம வந்து பாசிட்டிவா அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம மைண்ட் வந்து கிளியரா திங்க் பண்ண ஆரம்பிச்சாலே என்ன ஆகுது, நம்ம சுத்தி இருக்கிறதையும் நம்ம சேஞ்ச் பண்றோம். அதனால இந்த சம்பாத்தியமும் அதிகமாகுது, வீண் செலவுகளும் குறையுது. சோ வேலை இல்ல, படிப்பு சரியா வரல, உடம்பு சரியில்லை, எங்க போனாலும் தோல்விதான், இந்த மாதிரி அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும்
எனர்ஜி ஹீலிங் மூலியமா தே கேன் கம் அவுட் அப்படிங்கிறது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேரு வாழ்க்கை கண்ணு முன்னாடி மாறுறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஃபைன். இப்போ வந்து பேசினது போதும். ஒரு 5 minutes இப்போ உட்கார்ந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஹீலிங் தரேன். சரிங்களா? அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணலாமா? இப்போ நீங்க மியூட்ல இருந்து எடுத்துடலாம். யூ கேன் டாக். காலை மியூட்ல இருந்து எடுங்கம்மா. ஹீலிங் பண்ணலாமா? எஸ், நோ? ஓகே. இப்போ நம்ம ஹீலிங் எப்படி அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, சங்கீதா கிட்ட இருந்து, நான் சங்கீதா தேவராஜன். சங்கீதா தேவராஜன் கிட்ட இருந்து அவங்க அனுப்புற ஹீலிங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயோ இல்ல லவுடாவோ சொல்லிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோவை பாக்குறவங்க மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல பாக்குறவங்களும் இதையே சொல்லி உட்காருங்க. உங்களுக்கும் அந்த ஹீலிங் வந்து சேரும். ஓகேவா? ஓகே. சோ நீங்க வந்து சங்கீதா கிட்ட இருந்து அனுப்புற ஹீலிங்க நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உட்கார்ந்துக்கோங்க. உங்க கைகளை இப்படி உங்க மடியிலயும் வச்சுக்கலாம், இல்ல நமஸ்கார பொசிஷன்லயும் வச்சுக்கலாம். நமஸ்கார பொசிஷன் ஆர் இப்படி பண்ணி உங்க மடியில வச்சுக்கலாம். சரிங்களா? கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. உங்க மைண்ட் வந்து காம் ஆகுறதையும் உங்க பாடி வந்து ஹீல் ஆகுறதையும் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம்.
ஸ்லோவா கண்ணை திறந்துக்கோங்க. ஸ்லோவா கண்ணை திறங்க. ஓகே, இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லலாம். தேங்க்யூ. ரொம்ப 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 அமேசிங்காக இருந்தது. ஆனால் நல்லா ஃபீல் ஆகுது மேடம். ஆக்சுவலி உங்கள் கிளென்சிங் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. அது எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு சில்லுன்னு ஒரு காற்று, நல்லா அப்படியே அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லாக அப்படியே நம்ம. ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல நான் மெடிடேஷன் ஃபீலிங் கற்றுட்டு இருக்கேன், நிறைய இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்து டேரக்டாக நான் உணரலை. ஆக்சுவலி அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும். நல்லா ஓகே, இருக்கு. ஆக்சுவலி வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்லே நிறைய ஹீலர்ஸ் மெடிடேஷன் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, நிறைய கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். பட் லைவ்ல இந்த அளவுக்கு ஒரு டெப்தா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க அப்படின்னும் போது வந்து நீங்க எத்தனை இடத்துல போய் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு யோசிக்கும் போது பிரமிப்பா இருக்கு தேங்க்யூ சார். உண்மையிலேயே. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் பண்ணி பேசும்போதே நான் முடியாது அப்படின்ற வார்த்தை இல்லை, நான் முடியும், நான் பண்ணி தரேன் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. நான் ஆக்சுவலி வந்து நல்லாவே ஆக்சுவலி ஐ எம் ஹீலர். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், நானும் ப்ராணிக் ஹீலிங் கற்றுட்டு இருக்கேன், நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து இன்னொரு ஹீலராண்ட இன்னொரு ஹீலிங் நீங்க கொடுக்கும்போது அது உணர முடியுது அப்படின்னா நீங்க இன்னொரு குருவாரா இருக்கும். அதுதான் விஷயம். ஏன்னா வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உணர்றோம் அப்படின்னா அமேசிங் அமேசிங் அமேசிங். நான் தலை வணங்கிக்கிறேன். தேங்க்யூ. ஒருத்த வார்த்தையில நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எதுவுமே நான் ஷேர் பண்ற அளவுக்கு இல்லை ஆக்சுவலி. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டெப்தா உணர்ந்தேன். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கிறவங்க டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. மியூட் எல்லாரும் மியூட் உங்களோட ஓபன். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், மியூட் எடுத்துக்கலாங்க. சோ உங்களோட ஸ்கைப்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கைப்ல ஜாயின் பண்ணவங்க கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நான் மேடம் நான் ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க லைவ்ல இருக்கிறவங்க மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லைவ்ல இருக்கிறவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலாம். ஜேஎம்ஆர், சுகன்யாமா, ஆஷா, அம்பிகா, மாரிமுத்து, சுதா, ஷாலு, வசீர். எஸ் மேம் வணக்கம் மேடம். வணக்கம். என்னுடைய சொந்த பிரச்சனைக்காண்டி ஒரு ஹீலிங் டாக்டர் நான் ரெகுலரா போய்கிட்டே இருந்தேன், அது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ உங்களுடைய ஹீலை நான் நல்லா ஃபீல் பண்ணேன். நான் இடது பக்கமாவே ஒரு குளிர் காற்று வந்துருந்துச்சு, போக மூக்கடப்பு விட்ட மாதிரி இருக்கு. நான் அதை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுவும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. மூக்கடப்பு விட்ட மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ். நானும் பாதியில தான் கலந்துக்கிட்டேன், உங்களுடைய முழு உரையை கேட்க முடியல, அது வருத்தமா இருக்கு. நான் உங்களுடைய வீடியோவை பாத்துக்கிறேன் மேடம். தேங்க்ஸ். நல்லது. தேங்க்யூ so much. மேடம் வந்து ஃபியூச்சர்ல அடிக்கடி கிளாसेस கொடுப்பாங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. இதுதான் முக்கியமா. ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. அதாவது ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஜாயின் பண்ணேன், ஆனால் வகுப்பு நல்லா இருந்தது. நீங்கள் அந்த ஹீல் பண்ணும்போது அந்த கைகளில் வந்து அந்த நல்லா அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு கனமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்ததும்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம சுவாசிக்கும் போது எனக்கு வந்து என்னுடைய இது ரைட் சைடு நல்லா சுவாசம் போகிற மாதிரியும், லெஃப்ட் சைடு சுவாசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கு. ஓகே. அது எதனால? இல்லம்மா, நான் அதை எதுவும் போனதில்லை. நீங்க பண்றது, நீங்க பிரீத் பண்றது, அந்த பிரீதிங் வந்து இதாகிறது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறீங்களா? இல்ல
இல்ல அதெல்லாம் இல்ல. நார்மலா தான் இருக்கு. அப்ப அந்த மெடிடேஷன் பண்ணும்போது அந்த சுவாசம் இது பண்ணும்போது அப்ப சுவாசம் இருக்கும்போது ஓகே, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் நார்மல். சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து அந்த இத ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க சரிங்க. பிரீதிங் வந்துட்டு நீங்க எடுத்து நீங்க வெளிய நீங்க பிரீத் விடும்போது லைக் மெடிடேஷன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ம். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த லெஃப்ட் சைட் போறது வந்து தின்னா போற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ம். சோ அதனால நீங்க இட்ஸ் நார்மல். அதனால அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இட்ஸ் நார்மல். as சரிங்க. long as நீங்க பிரீத் பண்றது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, மூச்சு எடுக்கிறது சிரமமா இருக்கு, நம்ம இப்ப கோல்ட் எல்லாம் பிடிச்சிட்டு மூக்கு அடிச்சிட்டு நமக்கு பிரீத் பண்ண முடியாம கஷ்டமா இருக்காது, அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா தான் நம்ம கவலைப்படணும். சரிங்கம்மா. சும்மா போயிட்டு வர்றதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. you will be சரி. fine. நீங்க பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணவே you will feel lot of changes in your body. நல்லா இருக்கும். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம் மேடம், என் பேர் ஜெகன்மோகன். வணக்கம். நானும் அந்த கையில வெயிட்டா அந்த ஃபீல் பண்ணேன் மேடம், ரிசீவ் பண்ணும்போது. நானும் பாதியில இருந்து அட்டன் பண்ணேன், பட் ஹீலிங் பண்ணும்போது 2 கையிலயும் வெயிட்டா ஃபீல் பண்ணேன். லைட்டா மிடில் ஆஃப் த பாம்ல வந்து லைட்டா டிக்லிங் சென்சேஷன். சூப்பருங்க, சூப்பர். வேற ஏதாவது क्वेश्चन ஏதாவது இருக்குங்களா? செல்ஃப் ஹீலிங் மாதிரி எப்படி பண்ணணும் மேடம், நம்மளுக்கு எப்படி பண்ணிக்கிறது? செல்ஃப் ஓகே, ரேக்கி பொறுத்த வரைக்கும் ஹீலிங் வந்து ஒரு அட்டூன்மெண்ட், அதாவது தீட்சா வாங்கணுங்க. அதாவது உங்க ஒரு யார்கிட்ட நீங்க படிக்கிறீங்களோ ஒரு ரேக்கி மாஸ்டர் கிட்ட தீட்சா வாங்கணும். நீங்க தீட்சா வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்குள்ள சீட் பண்ணி விடுவாங்க. அது மூலியமா அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட சக்ராஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடும், நீங்க வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் ப்ராசஸ். அது நீங்க ஓப்பன் தீட்சா வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே நீங்க செல்ஃப் ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் வெரி ஈஸி ப்ராசஸ், யார் வேணா பண்ணலாம். தைரியமா ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னோட ஓல்டஸ்ட் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 80 years old, யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 5 years old. ஸோ ஈவன் 5 வயசு குழந்தை கூட உட்காந்து பண்ணலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஈஸியானது ரேக்கி. ஸோ நீங்க வந்து எப்ப முடியுமோ அப்ப வந்து அட்டூன்மெண்ட் வாங்கிக்கோங்க, தீட்சை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா நான் இப்ப வேற ஸ்டேட்ல இருக்க மேடம், இந்த ஆன்லைன்ல எல்லாம் கோர்ஸ் பண்ண முடியுமா? அது வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். பண்ணலாம், ஆன்லைன்ல பண்ணலாம். நான் எல்லா கோர்சஸும் ஆன்லைன்ல தான் சொல்லி தரேங்க. ஃபர்தர் டீடைல் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் மேடம் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறேன். மற்ற விஷயம் எல்லாம் நம்ம வந்து பர்சனலா பேசிக்கலாம். ஏன்னா வந்து லைவ்ல வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து என்னோட நம்பர் பிரைவேட்ல இருக்கு, பர்சனல் பப்ளிக்லயே இருக்கு. அதனால வந்து என்னோட நம்பர் கால் பண்ணீங்கன்னா நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நம்ம டீம் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிவசிவன் டீம் வந்து அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வேற என்ன டவுட்ஸ் கேளுங்க சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட் அந்த சில்னஸ் அப்படின்றது வந்து எதனால ஃபீல் பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல ஆக்சுவலி. இப்போ நீங்க ஹீலிங் கொடுத்தீங்கல்ல, இப்போ ஹீலிங்ங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி நானோ இல்ல நீங்களோ பண்றது கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி டிவைன் பவர் ஒர்க் ஆகுறது. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப வந்து ஒருத்தர் வந்து கை சூடாச்சு அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஐஸ்குள்ள கை விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து ஒண்ணுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது வந்து அவங்களுக்கு ஹீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பயங்கர தலைவலிக்குது அப்படிங்கிறவங்க எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த தலைவலி மட்டும் அவங்களுக்கு போயிடும். அப்படி இருப்பாங்க சிலர். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட என்ன சொல்றது, அந்த ஆரிக் இது நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த ஆரிக் இதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட பேலன்ஸ், எப்படி நம்ம பாடி பேலன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்.
இப்ப இதுல நிறைய ஓட்டைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி ஃபீல்ட வந்து ஃபீல் பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் இல்லாம, இந்த ஓட்டைகள் எல்லாம் இல்லாம அழகா நான் ஃபர்ஸ்ட் கோலம் போட்டு வச்ச மாதிரி இருந்ததுன்னா அவங்களால அந்த எனர்ஜியை வந்து ரொம்ப சீக்கிரமா அவங்களால பர்சீவ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். இவங்க இருக்காங்கல்ல நிறைய ஸ்ட்ரக்சரல் டேம்பர் ஆன மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு செல்ஃப் ஹீலிங் பண்ண இதெல்லாம் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடும். ஒரு 21 days வந்து கம்பல்சரி 21 days உட்கார்ந்து ஹீல் பண்ணா 100% அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அந்த ஃபீல் பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். அதெல்லாம் ஒரு பர்சனல் ஃபீல். அந்த அந்த உள்ளுக்குள் நடக்கிற ஃபீல் எல்லாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. மேம், இந்த ஆரா வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கும்? எந்த டிசீஸும் இல்லாதவங்களுக்கு அந்த ஆரா வந்து கிளியரா இருக்குமா? இல்ல அது எப்படி நம்ம அந்த ஆரா வந்து நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸ்டென்ட், எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு கிளியரா இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஓகே, வெரி குட் क्वेश्चन. இப்போ இந்த ஆரா பத்தி எவ்வளவு கிளியரா இருக்கு, எவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பாதர் பண்ணிக்கவே வேண்டாம். சரியா? ஆரா எப்போ டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பாடி மட்டும் இல்ல, நம்ம லைஃப்லயே டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. நம்ம லைஃப்ல நிறைய குழப்பங்கள், நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்துகிட்டே இருக்கு, நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம ஆராவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேட்டர்டா இருக்கும். நம்ம ஆராவை எப்படி திருப்பி கொண்டு வர்றது, அந்த பியூட்டிஃபுல்லா அந்த இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னா, நீங்க வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்லா சிரிச்சு பேசுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, உட்காந்து அமைதியா ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்து உங்க மூச்சை கவனிங்க. இதெல்லாம் சிம்பிள், நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும் இல்லையா? வேற யாருக்கிட்டயும் போய் கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நம்ம பண்ணவே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னே கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அதிகமா கோவப்படுறது, அதிகமா டென்ஷன் ஆகி கத்துறது, அதெல்லாம் கம்மியாகும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அந்த அந்த டிசிப்ளின்குள்ள வர ஆரம்பிச்சாலே அந்த ஆராவோட இது வந்து அழகா அதோட இதுல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆராவை நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் அப்படியே அந்த பிளேஸ்ல வந்து விழுந்துடும். ஸோ அதுக்குதான் நம்ம வந்து ரேக்கி செல்ஃப் ஹீலிங் பண்றது. அந்த ரேக்கி செல்ஃப் ஹீலிங் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இந்த நூடுல்ஸ் மாதிரி ஐட்டம் வந்து அந்த சட்டுன்னு அந்த 2 minutesல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் நம்ம எல்லாரும் இல்லையா? சோ ரேக்கி வந்து அந்த 2 minutesல நீங்க தீட்சை வாங்கி 2 minutesல வந்துட்டு ஹீலிங் பண்ணிடலாம். 2 minutesல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அந்த வலிகளை கம்மி பண்ணிடலாம். ஆனால் நீங்க டெய்லி செல்ஃப் ஹீலிங் பண்ணதான் உங்களோட எனர்ஜி லெவலை நீங்க பில்ட் பண்ண முடியும். அந்த எனர்ஜி லெவலை நீங்க பில்ட் பண்ணும் போதுதான் உங்களோட ஆரா ஆட்டோமேட்டிக்கா அதோட ஃபார்ம், பியூட்டிஃபுல் ஃபார்ம்ல வரும். நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ அடி இருக்கு, அவ்வளோ அடி இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய சாதனை பண்ணணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய செல்ஃப் ஹீலிங் பண்ணி நிறைய நல்ல நல்ல காரியங்கள், நல்ல எண்ணம் எல்லாமே பண்ணணும். அப்பதான் உங்களோட ஆராவை அப்படி நீங்க வளர்த்துக்க வைக்க முடியும். இந்த கௌதம புத்தா மாதிரி, ஜீசஸ் மாதிரி நம்ம வாழ்க்கைய நம்ம மாத்தி வாழ்ந்தாதான் ஆரா அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம ஆரா வளர்க்கறது முடியும்,
கஷ்டம் ஆனா முடியும். சோ அதுக்கு தக்க செல்ஃப் ஹீலிங் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணி தாட் ப்ராசஸையும் கிளென்ஸ் பண்ணி நல்லதை நினைச்சு நல்லதை பண்ணி பாடியும் மைண்டும் பேலன்ஸ் பண்ணோம்னா ஆராவும் ஆட்டோமேட்டிக்கா நல்லா செட் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம், தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வியாமா? உங்களுக்கு ஃபர்தர் டவுட் சொல்லுங்கப்பா. Good evening, Sangu. குட் ஈவினிங்மா. I really must share here, okay? நீங்க ஹீலிங் எப்போது கொடுக்கும்போது I'm actually 39 plus. Actually நீங்க கொடுக்கும்போது usually when you ask என்ன ஃபீல் பண்றீங்கன்னா I'll be mixed emotion. I won't know what to say. என்ன சொல்லணும், என்ன ஒண்ணுமே நடக்கலையே எனக்கு. I'll be in a mixed emotion always. What to say, there'll be a question for me. But நீங்க வந்து என்னோட டாட்டர் 13 years old தியாக்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது she can't lie what was happening to her, she has to say. So நீங்க வந்து தனிப்பட்ட இதுல அவளுக்கு கேட்கும்போது it's like a magic, it is happening for her. ஒரு கால் வலினா ஹீலிங் பண்ண சொல்றாங்க, கால் வலி போயிடுச்சுமான்ட்டு நடக்கிறா. தலைவலினா ஹீலிங் பண்ண சொல்றாங்க, தலைவலி போயிடுச்சுமாங்கிறா. even if she has a stomach cramp or whatever it is, I'm just feeling that this girl is like அவளோட நீங்க இப்ப சொன்ன மாதிரி அவளோட ஆரா பியூரா இருக்கும் போல. சோ நேத்து நீங்க ஹீலிங் பண்ண குரூப் ஹீலிங் பண்ணிட்டு கேட்கும் போது கூட when she said that எனக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ண மாதிரி தான் இருந்தது. The answer which she told was, I was sitting, mummy, my legs are paining and now my legs are fine. I was thinking about my leg only and I was sitting, my legs are fine engra. So that was really, I have to share this. So நம்மளோட நான் நினைப்பேன், ஓ அவளோட நான் கான்சென்ட்ரேட் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கனா இல்ல வாட் இல்ல she telling simply சும்மா சொல்றல. Then she is like exam ஆனா கூட she wants to give a call to you and she wants to say healing பண்ண சொல்லுங்க அம்மா கிட்ட, so I will write my exam well, and she is doing it. I have to share this. So very happy, Sangu. Thank you so much. Thank you. Actually, amazing an experience. Yes. Yeah. Thank you so much for sharing this. Actually, உங்க எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. மோகன் ஜோஷி அப்படின்ட்டு ஒருத்தர் 80sல இந்த கல்கி மேகசின்ஸ்ல எல்லாம் கூட அவரை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. அவர் வந்து இந்த அனில் துருபாய் அம்பானி பேராலிசிஸ் ஆகி இருக்கும்போது அந்த ஹீலர் வந்து அவங்கள வந்து சரி பண்ணிருக்காரு. சரிங்களா? அவர் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, just surrender yourself, don't question. நம்மள மீறி ஒரு சக்தி இயங்குது, அது என்னன்னு நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சு அத தெரியணும் அப்படின்னு நம்ம முற்பட்டோம்னா கண்டிப்பா we'll end nowhere. நம்மளால பெருசா எங்கேயும் போக முடியாது. இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்ம வெட்டியா பேசிட்டு தான் இருப்போம். just surrender yourself. If you surrender, healing தானா it will happen. தானா வந்து ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். all you have to do is அந்த டிவைன் பவர் நான் சரண்டர் பண்றேன், என்ன ஹீல் பண்ணுங்க. சி இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு செகண்ட் உங்க கைய இப்படி விரிச்சுக்கோங்க. இப்படி கைய நல்லா செஸ்ட வந்து நல்லா முன்னாடி பண்ணி கைய இப்படி விரிச்சுக்கோங்க. இப்படி விரிச்சு உங்க ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணிக்கோங்க. உங்க ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. Come back. எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கல்ல, கைய ஸ்ட்ரெச் பண்ணி ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? கைய எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே what did you feel? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். தெரியுது மேடம். என்னமா? ரெண்டு கையில நடுவுல ஒரு டிக்லிங் சென்சேஷன் மாதிரி தெரியுது வந்தது. அதே மாதிரி நமக்கு டக்குன்னு இன்ஸ்டன்டா ஒரு ஹாப்பினஸ் ஏதோ ஒரு மூலையில நம்ம மைண்ட்ல வந்ததா இல்லையா? வந்தது. See,
when you open yourself for the energy, ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளோட திங்கிங் அந்த 0 பாயிண்ட், அந்த திங்கிங் 0 பாயிண்ட் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவைன் எனர்ஜி நம்மள ஹீல் பண்ணிடும். சோ பட் ஆனா வந்து 0 பாயிண்ட்டுக்கு நம்ம தாட் ப்ராசஸ் கொண்டு வரணும்னா அது ரொம்ப சிரமம். அது நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்றது கஷ்டம். என்னால முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு, ரேக்கியில வந்துட்டு தீட்சை வாங்கின அடுத்த செகண்ட் யூ ஜஸ்ட் சிட் இன் த போஸ்டர், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஹீலிங் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன். ஏன்னா உங்களோட குரு வந்து உங்களுக்குள்ள வந்து அந்த சீட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சிம்பிள்ஸ், அந்த சீடட் சிம்பிள்ஸ், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களை வந்து அந்த தன்மை கொண்டு போயிடும். ஒவ்வொரு ஐ ஹாவ் டு மென்ஷன் திஸ், ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு யுகங்களா 4 யுகங்களா பிரிச்சிருக்காங்க, அந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்து தோன்றுவாங்களாம். அந்த மகான்கள் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பர்டிகுலர் மக்களுக்கு என்ன தேவையோ அத வந்துட்டு அவங்க வந்து, ஹலோ சாரி என் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. சோ அவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் பீப்புளுக்கு என்ன தேவையோ அத வந்துட்டு ஒரு தியானமாவோ, ஒரு சிம்பிள் மூலியமாவோ, ஒரு தியானம் மூலியமாவோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அப்படி வந்ததுதான் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு தியான பயிற்சிகளும். நம்ம கலியுகத்துல நம்ம எல்லாம் சோம்பேறிங்க, எதுவுமே வந்துட்டு உருப்படியா பண்ண மாட்டோம், ஒரு 4 நாள் பண்ணிட்டு 5வது நாள் ஓடி போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ரேக்கி மூலியமா நீங்க வந்து இந்த சிம்பிளை மட்டும் பண்ணுங்க போதும், நீங்க வேற எதுவுமே கத்துக்க வேண்டாம், இது இப்படி பண்ண இப்படி சங்குன்னு போட்டா சிங்குன்னு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு மெத்தட், அந்த மெத்தட் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்மள சரண்டர் பண்ணி இந்த டிவைன் பவர் நம்மள ஹீல் பண்ணுது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி உட்கார்ந்துட்டாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த டிவைன் பவரோட கனெக்ட் ஆயிடுவோம், நம்ம பாடியும் ஹீல் ஆயிடும். அதுக்காக நீங்க ரிலீஜியஸா இருக்கணும், நிறைய பயபக்தியோடு இருக்கணும், சாமி நம்பிக்கையோ இருக்கணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. அந்த யூனிவர்ஸ் இருக்கிற ஒரு பவர், ஏதோ ஒரு பவர், அந்த பவர் நம்மள ஹீல் பண்ணது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்க மனசுல இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस? ஒரே ஒரு டவுட். ஓகே, இப்போ ரேக்கி சிம்பிள் அவங்க ஜாப்பனீஸ் மெத்தட் அந்த ஒரு சிம்பிள் மட்டும் தானே நம்ம ஃபாலோ பண்றோம். இப்போ நம்ம ரிலீஜியஸா ஸ்டார் இருக்கு, இல்ல ஓமன் சிம்பிள் அந்த மாதிரி இருக்கு, இதுக்கு ரெண்டும் என்ன டிஃபரன்ஸ் மேடம்? அதையே நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அது அதனோட எஃபெக்ட் என்ன இருக்கு? நீங்க ரேக்கி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரேக்கிக்கு உள்ள போய் ப்ராப்பரா ஆத்தென்டிக் ரேக்கி மாஸ்டர்ஸ் கிட்ட படிச்சீங்கன்னா தெரியும். ரேக்கி வந்து இந்தியால இருந்து வந்த கலைதான். அதை நீங்க இந்த வீடியோ பார்த்தா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஸ்டாரும் ஓமும் இருக்கு. என்கிட்ட நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டாரும் ஓமும் அதோட வீரியம் என்னங்கிறதும் உங்களுக்கு நான் கத்து தருவேன். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பவர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம நினைக்கிறது சிம்பிள்ஸ் வந்து இட்ஸ் நாட். ரேக்கிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேரு, எனர்ஜி ஹீலிங்க்கு ஒரு ஜப்பான்காரனோட பேரு, அவ்வளவுதான். நம்ம நாட்டுல நம்ம காலங்காலமா நம்ம தாத்தா பூட்டங்காலத்துல பிராக்டிஸ் பண்ண கலை தான் இது. நம்ம யோகா எல்லாம் இப்ப ஃபாரின் போயிட்டு ஃபாரின்காரனுங்க தான் இப்ப யோகாவை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து நம்ம ஃபாரின்ல இருந்து யோகா வந்ததுன்னு நினைச்சிட்டு உட்கார போறோம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேர் அந்த யோகால என்னென்னமோ ஆசனாஸ் எல்லாம் பண்றாங்க, நமக்கு அது தெரியறது இல்லை இல்லையா? அந்த மாதிரிதான் இப்போ நம்ம கிட்ட இருந்து போனது இப்ப திருப்பி வேற ஒரு பேர்ல திருப்பி ஒரு யூட்டர்ன் அடிச்சு நம்ம கிட்டே திரும்பி வந்துருக்கு. சோ எல்லா சிம்பிள்ஸும் நம்மளோட சிம்பிள்ஸ் தான், ஜாப்பனீஸ் சிம்பிள்னு நினைக்காதீங்க. எல்லாம் நம்மளோட டிபெட்டியன்
சான்ஸ்கிரிட்ல இருந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து 1 செகண்ட் நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலி நன்றின்ற வார்த்தையில முடிக்க முடியல. ஏன்னா வந்து டிவைன் எனர்ஜியில கனெக்ட் ஆகி இருக்கும் போது நன்றின்ற வார்த்தை வந்து பெருசா தெரியும். எல்லாமே பிரபஞ்சம் மட்டுமே. காட் கிரேஸ். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து மேடம் வந்து சந்திக்கலாம், செஷனை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பௌர்ணமி அன்னைக்கு எல்லாத்தையும் பிளஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு எபிசோட்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த எபிசோட வேற எப்பயாவது நீங்க போட்டு பாக்குறதா இருந்தாலும் நீங்க வந்து எனர்ஜியை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நான் கொடுக்குற எனர்ஜி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. இவங்க ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, பை பை, டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்யூ.